ஸோ எப்படி இருக்கு நாட் எடுத்து இந்த சைடு விட்டுறேன் ஏன்னா இந்த பிளவுஸோட டிசைன் நீங்க ஃபுல்லா பார்க்கணும் இல்லையா, அதனால செம்மையா இருக்குல்ல. மெயினோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே ஒரு சாரி எடுத்தாலும் சரி இல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி கலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கலர் பேஸ் பண்ணி தான் நம்மளோட லுக்கே வந்து மாறும். சில கலர்ஸ்லாம் நம்மள வந்து இன்னும் பிரைட்டா எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் இது. நல்ல ஒரு டார்க் வயலட் ஒரு பர்பிள் ஷேட் மாதிரி. இதோட டிசைன் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து சிம்பிளான நீட்டான சேம் டைம் ரொம்ப ஃபேன்சியான ஒரு ஒர்க். இது ஃபுல்லாவே வந்து ஒரு பா ஷேப் நெக்ல நெட் வந்து டபுள் கிளாத் நெட் வச்சுட்டு அழகா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸ் இது. ஸோ மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு ஹோல். அதோட ஃபிட்டிங்கே அதோட டிசைனே அந்த மாதிரி தான். பட் எவ்வளோ நீட்டான எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங். நெக்கு மட்டும் இல்லை ஸ்லீவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே நெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்கும்போதே வாவ் அப்படி இருக்குல்ல. ஸோ இது எங்கள் ஸ்டூடெண்டோட ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கிறதுல உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப பெருமையாக வந்து ஃபீல் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்ஸ் கட்டு. ஸோ நெக் வந்து நல்ல அழகான ஒரு ப்ராடான ஒரு ரவுண்ட் ஷேப்பு. பட் பார்க்கும்போதே வந்து அந்த ஃபிட்டிங் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு பார்த்து கரெக்ஷன்ஸ்லாம் முடிச்சு தான் இங்கே வரும். இது நாங்கள் பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நீங்களே எங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணணுமா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால்